அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அனிதா. நான் கோயம்புத்தூர் சாப்டரோட ஹெட்டாக இருக்கேன் டிக்னிட்டி ஃபவுண்டேஷனில். டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இது பியூர்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். எங்களோட எய்ம் சீனியர் சிட்டிசன் அவங்களோட கோல்டன் இயர்ஸை எப்படி டிக்னிட்டியோட ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான். எங்களோட ஃபவுண்டர் பிரசிடென்ட் டாக்டர் ஷீலு சீனிவாசன் அவங்களோட சொந்த அனுபவத்தில் தான் இது மாதிரி ஒரு நிறுவனத்தை சீனியர் சிட்டிசனுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் பெங்களூர், சென்னை, மும்பை, புனே, டெல்லி, கல்கத்தா போன்ற நகரங்களில் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. டிமென்ஷியா என்ற வயதானவர்களுக்கு வர ஒரு மறதி நோய். இது குணப்படுத்த முடியாத ஒரு நோய். இந்த நோய்க்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. நாங்கள் இங்கே எங்களோட டிமென்ஷியா டே கேர் சென்டரில் என்ன பண்ணுறோன்னா, அந்த நோய்க்கு ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் இருக்க அவங்களுக்கு சில தெரப்பிஸ் மூலயமா நாங்கள் அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ், அவங்கள பார்த்துக்கிறது, இது மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதுக்கான கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் நாங்கள் நியமித்து அதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். வடவள்ளியில் நாங்கள் இப்போ நம்மளோட டிமென்ஷியா டே கேர் சென்டர் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நடந்துட்டுருக்க ப்ரோக்ராம்னா சாய் மஸ்தி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹிந்தியில். தமிழில் நாங்கள் தேநீர் அரங்கம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த தேநீர் அரங்கத்தில் இங்கே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு டீ குடிச்சிட்டு ஜாலியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ, அதே மாதிரி நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இங்கே டெய்லியும் அவங்களுக்கு இங்கே நம்மளோட வடவள்ளி நம்மளோட ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு ஒரு நாள் ஜும்பா, ஒரு நாள் யோகா, ஒரு நாள் சிங்கிங் ப்ரோக்ராம், அவங்களோட டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய டாக்டர்ஸோட செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட், இதை பற்றின செஷன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு ஹாப்பியாக ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸாக நாங்கள் இது டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் இதை நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நாங்கள் சர்வ் பண்ண ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் வடவள்ளி விசிட் பண்ணுங்கள், நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். இதில் 50 வயதுக்கு மேற்பட்ட யார் வேணாலும் உறுப்பினர்களாக கலந்து கொண்டு இங்கே இருக்கிற நிகழ்வுகளில் கலந்துக்கலாம். இங்கே இருக்கிற பெனிஃபிட்ஸ் இது பண்ணலாம். இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணலாம், நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகலாம். தேங்க்யூ. பெயர் முருகநாதன். என்னுடைய வயசு 64. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணி 2020 ரிட்டையர் ஆகியிருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு அமைப்பு டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் சாப்டர் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே இதில் லைஃப் மெம்பராக சேர்ந்துட்டேன். டிக்னிட்டி ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டு பாட சொன்னால் கூட கூச்சப்படுவேன். வாரத்தில் ஒரு நாள் யோகா கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, வாரத்தில் ஒரு நாள் ஜும்பா டான்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் இன்டோர் கேம்ஸ் இருக்குது. டூர் போகிறோம். சமீபத்தில் கல்கத்தாவில் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடந்தது, அதுக்கும் போயிருந்தேன். டிக்னிட்டி ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் மேன்மேலும் வளரணும், நிறையா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி.
என் பேர் மீரா சாய் முரளி. நான் புழுவப்பட்டியில் இருக்கேன். நபார்ட்லேருந்து நான் விருப்ப ஓய்வு பெற்ற இயற்கை வேளாண்மைனா நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் விளைய வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். இந்த டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் பற்றி என்னுடைய ஒரு தோழி மூலமாக தெரிய வந்தது. சமீப காலமாக தான் இந்த அல்சைமர்ஸ், இந்த டிமென்ஷியா இதை பற்றியெல்லாம் நமக்கு கொஞ்சம் இன்னுமே அதிகமாக தெரிய வருது. வயசாகும்போது அதிகமாக நம்ம மற்றவங்க கூட பேச பழக நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதுனாலையும், வயதாகும்போது ஏற்படக்கூடிய உடம்பு கோளாறுனாலையும் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆகிவிட்டவங்களுக்கு ஒரு உதவி, அதாவது முக்கியமாக அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் அந்த உதவி தேவைப்படுது. அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இங்கே வந்து சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்க அந்த மாதிரி நோயாளிகளை கூட்டிகிட்டு வரும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு தொண்டு ஆற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சேர்ந்தேன். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வயதொத்த ஆளுங்கள்லாம் இங்கே வர்றதுனால அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்க முடியுது. நடனம் ஆடுறோம், யோகா பண்ணுறோம், விளையாடுறோம், அதெல்லாம் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம அவங்க கூட பழகும்போது ஒரு தோழமை ஏற்படுது. அதுக்கப்புறமா அது மூலமாக நம்ம சின்ன சின்ன சுற்றுலாவுக்கு போகிறோம். அது நம்மளாவே நமக்குள்ள ஒரு குழு மாதிரி ஏற்படுத்தி நாம் வந்து சுற்றுலாவுக்கு போகிறோம், பாட்லக் பண்ணுறோம். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை நம்ம நிறைவேற்ற முடியறது. நமக்கு நிறைய தோழர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுது. ஒரு இடம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான், அந்த இடத்துல நம்மளா வந்துட்டு இருந்தால் தான் அது வந்து உயிர் பெற்று இருக்கும். அப்போ மற்றவங்க வரும்போது அவங்களுக்கு அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். நன்றி. என் பேர் ராதா. நான் வந்து சீனியர் சிட்டிசன் ஃபவுண்டேஷன் வடவள்ளி பிருந்தாவன் ஹில்வியூவில் இருக்கேன். எனக்கு இந்த டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் மூலமாக தெரிய வந்தது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து நல்ல டைம் பாஸ் ஆகுது. ஐ எம் ஏபிள் டு கீப் மை வைசெல்ஃப் ஃபிட் அண்ட் ஆக்டிவ். வாரத்தில் 2 நாள் வரேன், யோகா பண்ணுறேன், ஒரு நாளைக்கு ஜும்பா பண்ணுறேன். ஸோ இவாளோட கெட் டுகெதர் இருக்கும், பாட்டில் லஞ்ச் இருக்கும். ஸோ நிறைய பிக்னிக் போவோம் எல்லோரும் சேர்ந்து. I am able to enjoy this movement each and every day. Being a very much senior citizen to all the people who are here, now I am enjoying my life. I want to keep myself occupied and be with friends. So I am very happy to say myself I am a Dignity Foundation member. Thank you. Hi, என் பேர் சாந்தி கிருஷ்ணன். டிக்னிட்டி ஃபவுண்டேஷனை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரிஞ்சிருக்கல. என்னோடய ஃப்ரெண்டு மீரா சாய் முரளி அவள் தான் சொன்னால், இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நீ வா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யோசிக்கவே இல்லை, நான் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். ரியலி நான் என்ஜாய் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்க, ஆனால் யாருமே சீனியர் சிட்டிசன்ஸ் மாதிரியே தெரியவே இல்லை. எல்லாருமே எங்கே இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தோன்னாக்கா இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் டேஸ் லீவுக்கு அப்புறம் குழந்தைகள் மீட் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எவ்ரி வீக் நாங்கள் 2 நாளைக்கு மீட் பண்ணால் கூட, 2 நாளோட கேப்பு தான் வந்தால் கூட எல்லாருக்கும் என்னமோ இப்போ தான் ரொம்ப நாள் கழிஞ்சு பார்க்குற மாதிரி, ஹாலிடேஸ்க்கு அப்புறம் பார்க்குற மாதிரியான ஒரு அன்னோன்யம், ஒரு அன்பு, ஒரு அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிக்னிட்டி ஃபவுண்டேஷன். அண்டு இவங்க வந்து பேசிக்கலி என்னெல்லாமோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதில் அந்த சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பெரிய கடலில் நானும் ஒரு துளி ட்ராப்புங்கிற மாதிரி, நான் இவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் as well as நானும் என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே நடக்கிற ஜும்பா, யோகா எல்லாமே ஒரு டைம் பாஸுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. எங்கே ஃபீல் பண்ண வைக்குது, ஜாலியாக ஃபீல் பண்ணுறோம். ஒரீஸ் எல்லாம் விட்டுட்டு அப்படியே ரொம்பவே நல்லா இருக்குது. எவ்ரி டைம் நாங்கள் வரும்போது ஒரு பிக்னிக் வர்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. டிக்னிட்டி ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லணுமானா சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் நான் யாரெல்லாம் இதில் வந்து சொல்லுவாங்கள்ல, லட்டுங்கிறது வந்து இனிப்பு அப்படிங்கிறத சொல்ல காட்டிலும் அதை சாப்பிட்டு அனுபவித்து சொல்கிறோம் இல்லையா, அதுதானே உண்மையான ஒரு இதாக இருக்கும், எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். அது மாதிரி டிக்னிட்டியில் இது வரைக்கும் யார் ஜாயின் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இதை அனுபவித்து பாருங்கள். அப்போ தெரியும் நாங்கள் எல்லாரும் சொல்கிறது எவ்வளோ தூரம் உண்மை, எவ்வளோ அழகாக இருக்குது லைஃபு, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஈவன் நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நான் வந்துட்டு ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேன். ஒரு வயசான தன்மையோ டீலாவோ
அப்படி ஒன்றுமே இல்லை, ஜாலி 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 தான் இருக்குங்க. யாரெல்லாம் சேரலையோ வந்து சேருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எங்கள் கூட ஜாலியாக இருங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ.